அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு முபி டெய்லர். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு நூலை வச்சு ப்ளவுஸுக்கு வைக்கிற ரோப்பு எப்படி ஈஸியாக திருப்பி எடுக்கிறதுன்னு பார்க்கலாம். ரோப் தைக்கிறது தான் எல்லாத்துக்கும் கஷ்டமாக இருக்கும். அந்த தைக்கிறத விட அதை திருப்பி எடுக்கிறது அதை விட கஷ்டமாக இருக்கும். நம்ம கிட்ட ஒரு நூல் இருந்தால் போதும், அதை ரொம்ப ஈஸியாக நம்ம ரோப் திருப்பி எடுத்துடலாம். அதுக்கு என்ன பண்ணணுன்னா, நல்ல திக்கான நூல் எடுத்துக்கோங்க. நான் வச்சுருக்கிற நூல் அங்கவே அங்காது, ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். அந்த மாதிரி ஒரு நூல். இந்த நூல் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும், ஆனால் அதே நேரத்தில் ரொம்ப மெல்லிஸாக இருக்கும். நார்மலாக நம்ம யூஸ் பண்ணுற நூல் மாதிரி தான் இருக்கும். அதனால் நான் ஒரே இடத்துல ஒரு 5-6 முடிச்சு போட்டு எடுத்துக்கிட்டேன். இந்த நூல் எல்லாத்துட்டையும் இருக்காது. இந்த நூல் இல்லாதவங்க என்ன செய்யலான்னா, பைப்பிங் த்ரெட் இருக்குல்ல, சன்னமான பைப்பிங் த்ரெட்டு, அந்த பைப்பிங் த்ரெட் எடுத்துக்கோங்க. அது அந்த முனையில் 2 முடிச்சு போட்டால் போதும். இப்போ நான் ரோப்பு தைக்கிறதுக்காக கிராஸ் கட்டிங் போட்டு ஒரு 1.5 இன்ச் அளவுக்கு நான் கிளாத் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி நம்ம ரோப் திருப்பி எடுத்தோம்னா எவ்வளோ சன்னமான ரோப்பாக கூட நம்ம தைக்க முடியும். அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம துணி கொஞ்சம் திக்னஸ் கம்மியாக எடுத்துக்கலாம். நான் இப்போ 1.5 இன்ச் எடுத்திருக்கேன். 1 இன்ச் அளவு கூட நம்ம துணி எடுத்துக்கலாம். அந்த நூலை நம்ம உள்ளே வச்சு அந்த துணியை 2ஆக மடித்து நம்ம இப்போ ஸ்டிச் பண்ணுற மாதிரி கரெக்டாக வச்சு ஸ்டிச் பண்ணிக்கோங்க. முடிச்சு வெளியில் இருக்கணும். அந்த முடிச்சு தையலை தாண்டி வராமல் இருக்கிறதுக்காக ஒரே இடத்துல ஒரு 4-5 தையல் போட்டு எடுத்துக்கோங்க. அப்போ அந்த தையலை தாண்டி உருகி வராது. இப்போ நமக்கு எவ்வளவு சன்னமாக வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம அந்த நூலை இந்த சைடு விட்டு, அந்த மடிப்பு சைடு நூல் இருக்க மாதிரி விட்டு அதை உள்ளே வச்சு நம்ம கவர் பண்ணி தைக்கிறோம். இந்த மாதிரி ஃபுல்லாக தைச்சி எடுத்துக்கலாம். நம்ம தைக்கும்போது தையலுக்கு இந்த பக்கம் நூல் வராத மாதிரி பார்த்துக்கோங்க. நம்ம எப்போவும் நம்ம லெஃப்ட் சைடே நூல் கரெக்டாக இருக்கிற மாதிரி உள்ளே கவர் ஆகி இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. அப்போ தான் நம்ம ரோப் திருப்பியில் உங்களுக்கு நல்லாயிருக்கும். ஈஸியாக நமக்கு திருப்ப வரும். ரோப்பையும் அந்த நூலையும் வச்சு தைச்சிட்டோன்னா நம்ம ரோப் திருப்பியில் உங்களுக்கு ஈஸியாக வராது. இப்போது ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணி எடுத்தாச்சு. இதுக்கப்புறம் என்ன செய்யணுன்னா, இந்த நூலை ஒரு கையில் பிடிச்சிட்டு ரோப்பை நம்ம தைச்சிருக்கிற அந்த துணியை ஃபுல்லாக அந்த முடிச்சு பக்கமாக நம்ம நகர்த்தி எடுத்துக்கலாம். நம்ம தைச்ச ஸ்டார்டிங் தளவு பக்கமாக நகர்த்தி எடுத்துக்கலாம். நகர்த்தி எடுத்துட்டு இப்போ நம்ம இந்த எட்ஜு திருப்புறத கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அது மட்டும் நம்ம திருப்பி எடுத்துட்டோன்னா போதும். அதுவுமே நம்ம கம்பியில் வச்சு திருப்புறதை விட ரொம்ப ஈஸியாக தாங்க இருக்கும். இப்போ இதை இப்படி லைட்டாக கையில் உருட்டி விட்டு நம்ம திருப்பினோன்னா ரொம்ப ஈஸியாக வந்துடும். இப்போ ஒரு கையில் நூலை பிடிச்சிட்டு ஒரு கையில் அந்த முன்னாடி முனையை லைட்டாக உருட்டி விட்டு அந்த நூலை துணியை மட்டும் பிடிச்சி இழுத்திங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக திருப்பறக்கு வந்துடும். அந்த தளவை மட்டும் திருப்பிட்டால் போதும். ரொம்ப ஈஸியாக ரோப் ஃபுல்லாக உருகி எடுத்துடலாம். எவ்வளோ பெரிய ரோப் கூட இதே மாதிரி நம்ம ஒரே தடவையில் திருப்பி எடுக்க முடியும். இப்போ நம்ம கம்பி வச்சு எடுக்கையில் இப்போ பாருங்கள் ரொம்ப ஈஸியாக வருது திருப்புறதுக்கு. அந்த தளவை எடுத்துட்டேன் நான். இப்போ ரொம்ப ஈஸியாக அப்படியே உருகி உருகி எடுத்துடலாம். இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் நம்ம தைச்ச ஸ்டார்டிங் வந்துருச்சு. இனி நம்ம ரொம்ப ஈஸியாக நம்ம உருகி எடுத்துடலாம். இது நான் ஜாயிண்ட் போட்டிருக்கேன். 3 துண்டு வச்சு ஜாயிண்ட் போட்டிருக்கேன். அதனால் கொஞ்சம் இடைஞ்சலாக இருக்குது அந்த முடிச்சுக்கிட்ட திருப்பையில். ஆனால் அதுவுமே நார்மலாக வேறு கம்பி வச்சு அந்த மாதிரி திருப்புறத காட்டிலும் இது ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். நீங்கள் ஒரே துணியாக வச்சு நீங்கள் ஸ்டிச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாகவே நீங்கள் திருப்பி எடுத்துடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு தேவைப்பட்டால் ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், ரொம்ப ஈஸியாக நம்ம ரோப் திருப்பி எடுத்துட்டோம். இந்த மாதிரி த்ரெட் இல்லாதவங்க நீங்கள் பைப்பிங் த்ரெட் வச்சு இந்த மாதிரி
நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். அப்படி என்கிட்ட பைப்பிங் த்ரெட்டும் இல்லை, திக்கான நூலும் இல்லை அப்படிங்கிறவங்க சிப்பும் பிரிக்கிற அந்த நூலை சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த நூலை வச்சு யூஸ் பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.